அவருடைய வசனத்தை, இந்த வேதத்திலே காணப்படுகிற வசனங்களை என்ன பண்ணணுமா? தியானிக்க வேண்டுமா? பாருங்க, சங்கீதம் 119 148, சங்கீதம் 119 148. உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். இந்த நாளில் கேட்கும்போது நமக்கு புரியும், அலாம் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது ரெகுலரா நம்ம அப்படி எழுந்திருக்கிறனால அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுல இருந்து முக்கியமா என்ன தெரியுமா நீங்க படிக்கணும்? ஒரு வாஞ்சை அவனுக்கு காணப்பட்டது. உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும்னா, அவ்வளவு வாஞ்ச, எப்ப ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பேன் அப்படி என்று சொல்லி ஒரு வாஞ்ச உள்ள காணப்படுறபடினால பாருங்க, ஒழுங்கா தூங்கினான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமா ஆண்டவர் நல்ல இளைப்பாறுதலை கொடுத்திருப்பார். படுத்தோன்னு தூங்குறதுக்கான இளைப்பாறுதலை கொடுத்திருப்பாரு. ஏற்ற நேரத்தில் அவன் எழுந்திருப்பான். காரணம் என்ன? இருதயத்தின் ஆழத்தில் அந்த வாஞ்சை காணப்படுது. அதனால் சொல்லுகிறான், உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். வசனத்தை தியானித்தல் அப்படின்னு சொன்னா வசனத்தின் சத்தியத்தை தியானித்தல் என்று சொல்லி அர்த்தம். ஏசாயா 38 அதிகாரம் 18 வசனம். ஏசாயா 38:18. பாதாளம் உம்மை துதியாது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாதாளத்துல இறங்குகிறவர்கள் அல்லது மரித்த பின்பு துதிக்க முடியாது. உயிரோடு இருக்கிற அத்தனை பேரும் துதித்தாக வேண்டும் என்பது அர்த்தம். மரணம் உம்மை போற்றாது. நீர் நல்லவர், நீர் அப்படிலாம் செய்கிறீர், உங்களுடைய வசனத்தை தியானிக்கிறேன், உங்களுடைய செயல்களை தியானிக்கிறேன், உங்களுடைய வசனத்தையும் உங்களுடைய செயல்களையும் நான் கூர்த்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நீ வாயால சொன்னதை உங்களுடைய கரத்தை நான் நிறைவேற்றிட்டு, இப்படிலாம் துதிக்க முடியும்ல? யார் தெரியுமா துதிக்க முடியும்? உயிரோடு இருக்கிற மட்டும்தான் துதிக்க முடியும். ஏனென்று சொன்னால் மரணம் அவரை போற்ற முடியாது, பாதாளம் அவரை துதிக்க முடியாது. தொடர்ந்து பாருங்க, நான் உம்மை நினைக்கும் பொழுது குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. அப்ப வசனத்தை தியானிப்பது, வேதத்தை தியானிப்பதுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த வேத வசனம் என்ன சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறது, அந்த வேத வசனம் என்ன சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி தியானிக்கிறது தான் வசனத்தை தியானிப்பது என்று சொல்லி அர்த்தமே ஒழிய அப்படியே முழு சங்கீதத்தை மனப்பாடம் பண்றது, முழு வேதத்தை மனப்பாடம் பண்றது தவறல்ல. ஆனால் அது உனக்கு பிரயோஜனத்தை கொடுக்காது. அதற்கு பதிலாக இருக்கிறதான வசனத்தினுடைய சத்தியம் என்ன, அர்த்தம் என்ன என்று சொல்லி நீ 10 வசனத்தினுடைய அர்த்தத்தை சரியா புரிஞ்சிக்கிறது அதை விட பிரீதியாய் இருக்கும். புரிந்து கொள்ளுங்க. இல்லை என்று சொன்னால் முழு வேதத்தையும் நான் அப்படியே சொல்லுகிறேன், முழு வேதத்தையும் நான் பிசகாம பேசுகிறேன், கின்னஸ்ல என் பேர் வருமா அப்படி என்று சொல்லி எண்ணுவதை காட்டிலும் ஒரு 10 வசனம் சரியாக அந்த வசனத்தினுடைய அர்த்தமும் கருத்தும் அறிந்து கொள்ள நீ விரும்புவாய் என்று சொன்னால், ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, அதன் நிமித்தமாய் வேதத்தில் உள்ளதான மற்ற காரியங்களில் உன்னுடைய கண்ணை செலுத்துவதற்கு, உன்னுடைய இருதயத்தை செலுத்துவதற்கு ஆண்டவர் உனக்குள்ளே ஒரு ஆர்வத்தை போடுவார். பாருங்க, அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. அப்ப நான் என்ன சொல்றது? நெகட்டிவா நான் சொல்றது ஒருத்தரை குறிச்சு, குழியில இறங்குகிறவர்கள் உடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை அப்படின்னு சொன்னா, நான் இன்னும் குழியில இறங்கல, பூமி மேலதான் இருக்கேன், ஆனா அதை தியானிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, இந்த வேதம் அவர்களை எப்படி பாக்குதுன்னா, பூமிக்கு மேலதான் இருக்க ஆனா குழியில இருக்கிறவனுக்கு சமமா இருக்கிற அப்படியான சொல்லுது. நான் சொல்லல, நான் சொன்னா நீங்க திட்டுவீங்க, யோசிப்பீங்க, என்ன இப்படி பேசுறாரு, நெகட்டிவா பேசுறாருன்னு சொல்லி. இந்த வசனத்தை நீங்கள் கொஞ்சம் தியானித்து பாருங்கள். பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, வேதம் பொய்யே சொல்லாது, குழியில் இறங்குற சத்தியத்தை தியானிப்பதில்லை. அப்ப நான் வேதத்துல இருக்கு, நான் பூமியின் மேல இருக்கிறேன், நான் சபைக்குள்ள வேற காணப்படுறேன், நான் கிறிஸ்தவன் என்ற பெயரோடு காணப்படுறேன், இதுல வேற திரும்பவும் பிறந்ததான born again கிறிஸ்டியனா வேற இருக்கிறேன், வேதம் என்னுடைய கரத்துல உண்டு, என்னுடைய போன்ல உண்டு, ஆனால் நான் தியானிக்க மாட்டேன் அதுல இருக்க சத்தியத்தை என்றால், குழியில இறங்குகிறவனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? இந்த வசனம் அதுதான் சொல்லுது, குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை என்று சொல்லி தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் ஏசாயால பேசி இருக்கிறார்.